வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு வித்தியாசமான ஒன்று. சேம்பு தண்டுலேருந்து நம்ம ஒரு கறி செய்ய போகிறோம். இதுக்கு பேர் சேம்பு பால் கறின்னு சொல்லலாம். சேம்பு பார்த்திங்கன்னா பழமையான தாவரங்களில் ஒன்று. இது ரொம்ப தண்ணி இருக்கிற ஏரியாவில் தான் வளரும். இதில் ரொம்ப வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி. எங்கள் ஊர் சைடில் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு டைம் இதை கண்டிப்பாக செய்வாங்க. எங்கள் பாட்டி வீட்டில் மாதத்துக்கு ஒரு டைம் அமாவாசை கும்பிடுவாங்க. அப்போ இந்த சேம்பு வச்சு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி கண்டிப்பாக மெனுவில் இருக்கும். மெயின் ரீசன் பார்த்தோம் அப்படின்னா இது வயிறு குடல் எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்கும். இது எங்கள் தோட்டத்து வாய்க்காலில் இருக்கிற சேம்பு செடி. இப்படி தாங்க இருக்கும். இதோட தண்டு பகுதி வச்சு தான் நம்ம இந்த கிரேவி பண்ண போகிறோம், அதாவது இந்த குழம்பு பண்ண போகிறோம். இந்த தண்டு பார்த்திங்களா எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இது ரொம்ப தண்ணி இருக்க ஏரியாவில் தான் வரும். சேம்புங்கிறது தமிழ் பேர், இங்கிலீஷில் கொலகேஷியான்னு சொல்லுவோம். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம முத்தின தண்டெல்லாம் வெட்டி வச்சுருக்கோம். இதிலேருந்து தான் நம்ம செய்ய போகிறோம். இது நான் பெங்களூர் கொண்டு போகிறதுக்காக பேக் பண்ணுறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்களா, இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது இப்படி தான் இருக்கும். நிறைய வாட்டர் வருது பார்த்திங்களா. ஸோ நான் மாதத்தில் எப்படியும் ஒரு டைம் இல்லை 2 டைம் கொண்டு போனால் செஞ்சுருவேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி பட்டுச்சுன்னா கையில் பிக்கும். ஸோ நம்ம கையில் கொஞ்சம் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் கொண்டு 2-3 டேஸில் அந்த மாதிரி பிளாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கத்தியில் கட் பண்ணி இந்த மேலே இருக்கிற லேயரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நாராட்டாக வரும். எல்லா தண்டையும் அதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். இதை நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். பெருசாக இருந்தால் 3லேருந்து 4 தண்டு எடுத்துக்கலாம். ரொம்ப குட்டியாகவும் கட் பண்ண வேண்டாம், பெருசாகவும் வேண்டாம். மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணினதை சுடுதண்ணியில் போட்டு நல்லா வேக வைக்கலாம். கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வைங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி நமக்கு வேண்டாம். சேம்பு பால் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம்.